இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலர், என்னாச்சு? அக்கா, நீ இவ்ளோ கோவமா இந்த வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்ல. உன் நடையில பதட்டம் தெரியுதேமா, என்னாச்சு? மலர், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அழுகைய அடக்கிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்னாச்சு? அக்கா, மலர், 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 என்னமாச்சு? மலர், என்னாச்சு? என்னது? அக்கா, ஏரியா பஸ் ஸ்டாண்ட்ல ரவுடி பசங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. யாராலையும் அந்த பக்கம் போகவே முடியல. போதை போட்டுட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. தட்டி கேட்கலான்னு நான் போனேன். என் ட்ரெஸ் கிழிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அக்கா. ஒரு பொண்ணோட மானமே அவளோட ட்ரெஸ் தானே நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்னாலயும் அதுக்கு மேல அங்க நிக்க முடியல. அதான் நான் ஓடி வந்துட்டேன். போலீஸ் கிட்ட சொல்லலையா? பல தடவை அந்த ஏரியா ஜனங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த ரவுடி பசங்களுக்கும் போலீஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அவங்க கிட்ட இருந்து மாமூல் அது இதுன்னு வாங்குறாங்களோ, இல்ல அந்த ரவுடி பசங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயப்படுதோன்னு ஒண்ணுமே புரியலக்கா. ஏன்க்கா, ஏன் இப்படி எல்லாம் இருக்கானுங்க? அவங்களுக்கும் அப்பா அம்மான்னு இருப்பாங்க தானே. அவங்க வீட்லயும் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல. இங்க எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் பொண்ணுங்க படிச்சு வேலைக்கு போகணும்னு வெளியே வந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி போர்க்கிங்கல்ல ஒண்ணு சேர்ந்து திரும்பவும் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருவானுங்க போல இருக்குக்கா. இங்க பாரு, கண்ணை தொடச்சுக்கோ. மலர், நம்ம மேல தப்பு இல்லாதப்போ, நம்ம எந்த தப்பும் செய்யாதப்போ எதுக்காகவோ நாம அழக்கூடாது. நம்மள மாதிரி பொண்ணுங்கெல்லாம் அழுது ஒதுங்கி ஓடி அழுகிறதுனாலதான் இவனுங்கெல்லாம் திமுறா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்.